டிடி தொலைக்காட்சி இலச்சினை காவியாக மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னையில் திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா சாலை தந்தை பெரியார் சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் தலைமையில் திரளானோர் கலந்து கொண்டார்கள். அப்போது டிடி தொலைக்காட்சியின் இலச்சினையை காவி நிறத்தில் மாற்றியதற்கு எதிராகவும் ஹிந்தி சமஸ்கிருத மொழி திணிப்புக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இது சாதாரணமாக மொழி பிரச்சனையாக கருதாமல் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நம்முடைய தமிழ்நாட்டில் மீது வீசப்படுகிறது. இந்த குரல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தி பேசாத மாநிலங்களுக்கான உரிமை குரல் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இது ஒரு அடையாள போராட்டம் தான். இந்த ஒன்றிய அரசு தொலைக்காட்சியிலே உள்ள பொதிகை என்பதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆகாஷ்வாணியை வைக்கக்கூடாது. தொலைக்காட்சியினுடைய இலச்சினையாகிய அதை காவிமயக்கமாக்கப்பட்டிருப்பதை மாற்றி பழையபடி முன்னால் என்ன இருந்ததோ அப்படியே மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஒன்றிய பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதே நிலை நீடித்தால் பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் கலி பூங்குன்றன் எச்சரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.